எத்தனை பேர் வீட்டில் பூனை அல்லது நாய் வச்சிருக்கீங்க? நீங்க ஒரு நாய் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் அதுக்கு எஜமான். ஆனா அதுவே உங்க வீட்டில் ஒரு பூனையை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா பூனை தான் உங்களுக்கு எஜமான். பூனை ஏன் எப்பவுமே அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கொடுக்க தெரியுமா? இந்த மாதிரி பூனையை பத்தி தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை இந்த ஷார்ட்ஸ் மூலமா நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம எங்கேயாவது போயிட்டு ரிட்டர்ன் வழி தெரியல அப்படின்னா உடனே கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறோம். ஆனால் பூனைங்களை வீட்டை விட்டு 10 கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸில் எங்கே கொண்டு போய் விட்டாலும் ஈஸியாக வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்துடும். பில்ட் இன் ஜிபிஎஸ் மக்களே, பூனைங்களுக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கக்கூடிய அற்புத சக்தி ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு கேட்குறீங்களா? பூனைங்க அப்படின்ட்டு ஒரு சவுண்டு போட்டுகிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது ஒன்றும் இல்லை, பூனைங்க தனக்குத்தானே பண்ணிக்கக்கூடிய ஃபிசியோதெரப்பி. ஆமாம், போன்ஸை ஹீல் பண்ண இந்த ஒரு சவுண்டு வைப்ரேஷன் அப்படின்றது பூனைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. பூனைங்க சூப்பரான ஒரு ஜம்பர். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஹைட்டாக நம்மளால குதிக்க முடியும். ஆனால் பூனைங்க ஒரு சூப்பரான ஜம்பர். தன்னோட ஹைட்டை விட 5 to 6 மடங்கு ஹைட்டை ஈஸியாக பூனைங்கனால தாவி குதிக்க முடியும். அதே மாதிரி ஒரு பூனையை தலைகீழ போட்டாலும் அது கரெக்டாக எப்போவுமே கால் லேண்ட் பண்ணுற மாதிரி தன்னைத்தானே உடம்பை திருப்பிக்கிட்டு வந்துடும், அது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி. இந்த பூனைங்களுக்கு பாதங்களில் மட்டும்தான் வியர்வை சுரப்பியே இருக்கு. அதனால தான் என்னமோ பயப்புள்ளைங்க பயந்தாலும் வேர்க்கிறது தெரிய மாட்டேங்குது நமக்கு. எப்பயும் ஒரு திமிரோடவே ஆட்டிடியூடாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. என்னதான் இவ்வளோ ஆட்டிடியூடாக இருந்தாலும் பூனைங்க எப்பவுமே மியாவ் மியாவ் அப்படின்ட்டு நம்மளோட காலை சுற்றி வர்றதே ஒரு அழகு தான். ஆனால் இந்த பூனைங்க வளர்ந்துருச்சு அப்படின்னா மற்ற பூனைங்களோட இந்த மாதிரி மியாவ் மியாவ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறதில்ல, மனுஷங்களோட பேசுறதுக்கு மட்டுமே இந்த மியாவ் லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. பூனைங்க நம்ம மேல வச்சிருக்கக்கூடியது நெஜ பாசமா இல்ல மேனிபுலேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பூனையோட ஆட்டிடியூட பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க, படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் பூனையோ நாயோ வளர்த்தக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஷார்ட்ஸை ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ.